இல்லம்மா. என்ன செய்யறது? கோவில் சோத்திலேயே சுகமா வளர்ந்த உடம்பு கொஞ்சம் கஷ்டப்பட்ட உடனே தகராறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அப்பா, ஐயோ, உடம்புல அனலா கொதிக்கிறேப்பா. தைரியமாயிரம்மா. கோவிலுக்கு போய் கொஞ்சம் தீர்த்தம் கொண்டு வந்து ஊத்து, எல்லாம் சரியா போயிடும். இல்லப்பா, இல்ல, நான் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரேன். நீங்க படுத்துங்க. வெள்ளி, படுத்துங்கப்பா. இந்த டானிக் எடுத்துக்கிட்டு போ. யாரம்மா நீ? டாக்டர், நான் பக்கத்து ஒரு ஓதுவார் பொண்ணு. எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. தயவு செஞ்சு வாங்க டாக்டர். நான் வெளியில வந்து பாக்கணும்னா 10 ரூபா ஃபீஸ் கொடுக்கணும். வச்சிருக்கியா? ஐயோ, என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லைன்னா எப்படி? இந்த பாருமா, எனக்கு நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. முடிஞ்சா குடு, இல்லைன்னா நடந்துகிட்டே. நாளைக்கு சுக்கு கொடுங்க, காசு நாளைக்கு தரேன். சுக்கு என்ன? சக்கரை வேணும்னாலும் எடுத்துக்க, உனக்கு இல்லாததா? ஆமா, சுக்கு எதுக்கு? எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. அதுக்கு சுக்கு கசாயம் கொடுத்தா சரியா போயிடுமா? பைத்தியக்கார பொண்ணு. பக்கத்து ஊர்ல டாக்டர் இருக்கிறாரு, அவர் கூட்டிட்டு போய் காட்டு. பணம் இல்லாம வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படியா? நான் பணம் தரேன், டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டு. அண்ணே, பரவாயில்ல, இந்த பணம் வேண்டாம். உங்க அப்பாவுக்கு பணம் வந்த பிறகு எனக்கு திருப்பி கொடு. போதும். எனக்கு வேண்டாம். நான் சொல்றேன், வச்சுக்க. பணமும் வேண்டாம், சுக்கும் வேண்டாம். பள்ளி எங்கடி போயிட்டு வர? கையில் என்ன? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. கோயில இருந்து தீர்த்தம் கொண்டு வரேன் மாமி. அடி பாவி பொண்ணே, முடியாத மனுஷனுக்கு பச்சை தண்ணி கொடுக்கலாமோ? மனுஷன் கொடுக்கிற மருந்தை விட கடவுள் கொடுக்கிற பச்சை தண்ணி எவ்வளவோ மேல். தீர்த்தம் கொடுக்கறது இருக்கட்டேன்டி, டாக்டர் அழைச்சுட்டு வா. அவர் பணம் கேட்கிறாரு, என்கிட்ட ஏது மாமி பணம்? அடி அசட, பணம் பண்ற வழிய பகவான் உன் பக்கத்திலேயே வச்சிருக்காருடி. நீங்க என்ன சொல்றீங்க மாமி? உன் தோட்டத்துலதான் கொள்ள கொள்ளையா பூத்து கிடக்குதே. அந்த பூவையெல்லாம் பறிச்சுட்டு போய் சந்தையில வித்தா நோக்கு வேண்டிய பணம் கிடைக்காதோ? ஆமா மாமி, ஆமா. அப்பாவை காப்பாத்துற வழி இப்பதான் எனக்கு புரியுது. என்னடி இது ஆச்சரியமா இருக்கு? வீட்டையும் கோவிலையும் தவிர ஒண்ணு எங்கேயுமே பார்க்க முடியாது. பூக்கொடியோட எங்க போற? சந்தைக்கு போற, பூ விக்க. எனவே சந்தைக்கு பூ விக்க போறியா? வரேம்மா. ஏய் கனகம், வடிவே, என்ன இவ சந்தைக்கு பூ விக்க போறாளாமா? அன்னைக்கு நான் பூ பறிச்சதுக்கு என்ன பஞ்சாயத்து வரைக்கும் எடுத்து அவமானப்படுத்திட்டா இல்ல? வாடி சந்தைக்கு போலாம். சந்தைக்கு எதுக்கு எதுக்குன்னு கேட்காத. அவ சந்தைக்கு போய் சேரத்துக்குள்ள நம்ம குறுக்கு வழியில பூந்து போயிடும். வாடி. நான் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்புறம் சொல்லிக்கலாம். வாடினா வாங்க வாங்க. மல்லிப்பூ வாங்கிக்கிறீங்களா அம்மா? வாங்கிக்கிறீங்களா? விக்கிறியா? ஆமாம்மா. வித்த மாதிரி தெரியல. ஏமா ஈ ஓட்டிட்டு இருக்க? ஈ ஓட்டல, பூ அது தெரியுதே. ஆமா, இவ்வளவு பூவையும் நீ எவ்வளவு நேரத்துல விப்ப? பொழுது போற வரைக்கும் விப்ப. நீ கவலைப்படாத, இவ்வளவையும் ஒரே மணி நேரத்துல நாங்க வித்து கொடுத்துறோம். இல்ல ஆளு வாய பழக்கிற 2 வயசு பொண்ணுங்க மனசு வச்சாங்கன்னா மண்ணாங்கட்டிய கூட பொண்ணு மாதிரி வித்துடலாம். என் வயசுல ஐயோ, இப்போ வயசு யாரு கேட்டாங்க? பாரு, இதெல்லாம் உனக்கு விக்கணும், அவ்வளவுதான். ஆமா, நவுரு நவுரு. பூ கடைக்கு போட்டி கடை போட்டாச்சு, வியாபாரம் தூள் பறக்கணும். வாங்க வாங்க வாங்க. ஏ பூ வாங்கல? கடை உனக்கு பூ வாங்குற மூஞ்சியாரு. மூஞ்சிக்கு 2 முழம் பூ கொடு. பாத்தியா, இப்ப இது பூ வாங்குற மூஞ்சி. 2 முழம். என்ன வேலை? என்ன வேலை? 25 காசு, 50 காசு. குண்டா குண்டா. என்னம்மா மல்லி முளை எவ்வளவு? 10 பைசா. 10 பைசாவா? பரவாயில்லையா? ஒரு 10 முழம் கொடு. ஏய் வடிவு, அங்க பாரு. ஐயோ பாவம்,
ஆசையா பொண்டாட்டிக்கு பூ வாங்க போறாரு ஐயா. அவர் தலையெழுத்து. ஏண்டி போனத்துக்கு போட்ட பூவை வாங்கணும்? ஐயோ பாவம். ஏண்டி என்ன இருந்தாலும் இந்த பூவை இப்படி விலையாக்க கூடாதுடி. சரி விடுறே, உழைப்புக்கு வழி இல்லாதவளுங்க வேற என்னடி செய்வாளுங்க? ஐயோ பாவம். உனத்துக்கு போட்டவா கர்மம் கர்மம். மனைவிக்கு மல்லியப்பூ, காதலிக்கு கதம்பப்பூ, இந்த ரெண்டுமெல்லாம் மனுஷனுக்கு முள்ளில்லா ரோசாப்பூ. ரோசாப்பூ ரோசாப்பூ அப்பூ ரோசாப்பூ. எத்தனை முழம்? முளமா மொத்தமா எவ்வளவு? ஏண்டி நம்மள மாதிரியே இவனும் விற்க போறானா? என்ன பண்ணா நமக்கு என்ன விலைய சொல்ல? 5 ரூபாய். 5 ரூபாயா? கொடு. எப்படி இப்படி எல்லாம் வித்து போச்சுங்க. இருப்பது 2 தானுங்க. மல்கோவா 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 மல்கோவா. என்னடி மல்கோவா? மாங்காய் வித்த ஞாபகம். ஐயோ எப்ப என்ன வைக்கிறோம்னா ஞாபகம் இல்ல. என்ன வேணும்? என்ன வச்சிருக்கீங்க? பூ வச்சிருக்கேன். ஒரு 5 முழம் கொடு. 5 முழமா? கதம்பம். கதம்பமா கொடு. பாருயா 1. பூ யாருக்கு? என்ன வீட்டுக்கு இல்லையா? அப்ப 2 3 4 5. அவ்வளவுதான். காசு காசு. சீக்கிரம் போ. கணக்காமரா 2 முழம் கொடுங்க. கணக்காமரம் வேணுமா? சும்மா தானே உட்கார்ந்து 7 8 9 எல்லாத்தையும் வித்துட்டோம். இந்த பணம் கிருஷ்ணா, இவ்வளவு பணம் மகாராசியா இருக்கு. இந்த 2 பேரும் எடுத்துங்க. வேணாம் வேணாம், நீயே வச்சுக்கோ. நாங்க நினைச்சத முடிச்சிட்டோம். ஏய் வள்ளி, அன்னைக்கு என்னமோ பெருசா ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சியே, அதுக்கு எனக்கு பழிக்கு பழி வாங்கிட்டேன் பாத்தியா? இப்பவாவது தெரிஞ்சுக்க, என்னை எதிர்த்தவங்க எல்லாம் ஒரு நாளைக்கு கண்ணீர் வடிச்சு தாண்டி தீரணும். இந்த கண்ணீருக்கு நீ ஒரு நாள் பதில் சொல்லித்தான் தீரணும். என்னடி மிரட்டுற? வடிவு, நீ போற பாதை சரியில்லை. அடக்கத்தை மறந்த பெண்ணே ஆண்டவன் கூட மன்னிக்க மாட்டார். அடக்கத்தை பத்தி உனக்கு ரொம்ப தெரியும். போடி, பெருசா சொல்ல வந்துட்டா. வா வடிவே. உன்னை கடவுள் தான் காப்பாத்தணும். வள்ளி, வெறும் கையோட வீட்டுக்கு போறியா? பாயும் படிக்குமா கிடைக்கிற தகப்பனை எந்த முகத்தோட நீ பார்க்க போற? காலமெல்லாம் உனக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவனை காலம் கையில ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேகமா போறியா? கேவலம் மருந்து வாங்க கூட முடியாத நீ மறுபடியே வீடு நோக்கி போற. வேண்டாம். உபயோகம் இல்லாத பிறப்பு உபயோகம் இல்லாமலேயே போகட்டும். வாழ தெரியாத ஜீவனுக்கு இந்த பூமியில வேலையே இல்லை. பாத்தியாடி, பணத்துக்கு போடுற பூன்னு சொன்னதும் எல்லாரும் பயந்து போய் நம்ம கிட்ட வந்து பூ வாங்கிட்டாங்க. அங்க பாரு, சண்டாசமன் யாரும் ஓடுறாங்கடி. துணிற அளவுக்கு அப்படி உனக்கு என்னடி கஷ்டம் வந்துடுச்சு? இதுக்கு மேலே வேற என்னடி வரணும்? பெத்து வளர்த்த தகப்பன் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காரு. அந்த உயிரை காப்பாத்த என்கிட்ட பணம் இல்லை, கேட்காத இடம் இல்லை, கெஞ்சாத ஆள் இல்லை. ஒருத்தர் என் மானத்தை விலை பேசுறான். டாக்டரோ பணம் இல்லாம வரமாட்டேன்னுட்டாரு. அந்த சந்தர்ப்பத்துலதான் சந்தையில பூ விற்க வந்தேன். அங்கேயும் வீதி உன் ரூபத்துல வந்து விளையாடிடுச்சு. அப்படின்னா உன்னுடைய கஷ்டத்துக்கெல்லாம் நானும் ஒரு காரணமா? இதை ஏண்டி முதல்லயே என்கிட்ட சொல்லல? நீ கவலைப்படாத, உன் கஷ்டத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீ வீட்டுக்கு போ, டாக்டரை நான் கூட்டிட்டு வரேன். வடிவு, நீ தைரியமா போவள்ளி. அந்த டாக்டரை 1/2 மணி நேரத்துக்குள்ள உங்க வீட்டுல கொண்டாந்து நிறுத்துறேன்.
ஏய் கனகா, வள்ளியே ஜாகிரதையா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு போ. வள்ளி பத்திரமா வீட்டுக்கு போ. என் பேர் வடிவு. பக்கத்து கிராமத்துல ஓதுவாரு ரொம்ப முடியாம கிடக்குறாரு. நீங்க உடனே வந்து காப்பாத்தணும். அதான் முதல்ல ஒரு பொண்ணு வந்து கேட்டுச்சு. நான் வெளியே வந்து பாக்கணும்னா என் ஃபீஸ் 10 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிச்சனே. அட பணத்தை பத்தி அப்புறம் பேசலாம் ஐயா. நீங்க முதல்ல பொட்டி எடுத்துக்கிட்டு வாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லலையே. எனக்கு உண்டான ஃபீஸ் 10 ரூபாய் வச்சிருக்கியா? பணத்தை கொடுக்கலன்னா வரமாட்டீங்க. வரமாட்டேன். இந்த ஊர்ல மிட்டாய் கடை வச்சிருக்கானே லாலா, அவனை தெரியுமா? ஓ, மாச கணக்கா சரக்க போட்டு வச்சுக்கிட்டு வியாபாரமே ஆகாம உட்கார்ந்துட்டு இருக்கிறானே, அவனை சொல்றியா? அது யாரால தெரியுமா? யாரால? என்னால. எப்படி? அவன் கடை வச்சனிக்கு கொஞ்சம் அல்வா ஓசி குடையா சாப்பிட்டு பாக்குறேன்னு கேட்டேன். ஓசில அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான். உடனே என்ன செஞ்சேன் தெரியுமா? ஒரு 8 நாவை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு சரி இதுக்காவது குடையான்னு கைய நீட்டினேன். அவன் காசைதான் தொட்டான். நான் கைய பிடிச்சுக்கிட்டேன். ஐயோ ஐயோ எல்லாரும் வாங்கல, இந்த லாலா என் கைய பிடிச்சு இருக்கிறான் அப்படின்னு சத்தம் போட்டேன். அடிப்பாவி. அப்புறம் கேட்கணுமா? ஊரே கூடி போச்சு. என் பக்கம் ஒரு 50 பேரு, அவன் பக்கம் ஒரு 5 பேரு, ஒரே கலாட்டா. ஆக மொத்தம் லாலா கடைக்கு வயசு பொண்ணுங்க போனா கைய பிடிச்சு இழுப்பான் அப்படின்னு ஒரு கெட்ட பேர் உண்டாயிடுச்சு. அன்னில இருந்து நீ வரைக்கும் அந்த லாலா ஈ ஓட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கான். நீங்களும் ஈ ஓட்டணுமா இல்ல தொழில் பார்க்கணுமா? அம்மா, என் பழப்ப கெடுத்தாரு. இதோ வந்துட்டேன். நீ எங்க கூப்பிடு அங்க வரேன். ஏதோ சீ துணி அழைச்சி போலாமா? இது கடுமையான விஷஜரம். நான் கொடுக்கிற மருந்தை 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுங்க. ரொம்ப ஜாக்கிரதையா கவனிச்சுக்கணும். இந்த நான் வரட்டுமா? வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவ்வளவுதானா? அந்த மருந்துக்கு மட்டுமாவது பாத்தீங்களா? மறுபடியும் வேதாளம் முருங்க மரம் ஏறுதே இங்கேயே. ஐயோ வேண்டாம் வேண்டாம், நான் வரேன். வடிவு, இந்த மருந்து முறையான வழியில வந்திருக்காதுன்னு நான் அப்பவே நினைச்சேன். அதனால என்னடிப்போ? ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. முதல்ல உங்க அப்பாவுக்கு மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவோட ரத்தத்துல கலக்கிறதே தப்பு. இது நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஒரு வெக்கம் கெட்ட வேலை செஞ்சு அவரை பழிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. வள்ளி, நடந்ததை மறந்துட்டு பேசாத. உன்னால இது முடியாம தானே தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போனேன். அப்போ சாகிறது மேல நினைச்சேனே தவிர இப்படி ஒரு கேவலமான வழியில போகணும்னு நான் நினைக்கவே இல்லை. இதுல என்னடி கேவலம் வாழுது? வழி வழியா பரம்பரையா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனத்தை சுட்டி காட்டி பயமுறுத்துறேன். இதுல என்னடி தப்பு? இதுதான் பெரிய தப்பு. கோயில் மாடத்தில் இருக்கிற கிளி கோழி குஞ்சு கொத்தி சித்திரவதை செஞ்சா என்ன அர்த்தம்? கிளி அப்படி கொத்துமா? கொத்துதே. மரத்துல பழுத்த கனியை மட்டுமே சாப்பிட்டு வாழ வேண்டிய கிளி மாம்சம் கேட்டா உலகத்துல தர்மம் அழிஞ்சு போச்சுன்னு தானே அர்த்தம். வள்ளி, வடிவு, ஒரு சாதாரண பறவைக்கே இதுதான் தர்மம்னு ஒரு வழி இருக்கு, முறை இருக்கு. ஆனா நமக்கு நீ கொண்டு வந்தது மருந்தல்ல, விஷம். நீ உலகம் புரியாம பேச. நீயும் தானே அந்த டாக்டரை கெஞ்சி கூப்பிட்ட. வந்தானா? நான் மானத்தை மையமா வச்சு அவனை பயமுறுத்தினேன். உடனே ஓடி வந்தான். ஒவ்வொரு மனுஷனும் பயமுறுத்திதான் வாழணுங்கிற அவசியம் வந்தா அந்த நிமிஷமே இந்த பூமி காணாம போயிடும்டி. கோடி பொழைக்க தெரியாதவன் அப்பனை படுக்கையில போட்டுட்டு தட்டம் பண்ணிக்கிட்டு நிக்கிறியே, முதல்ல போய் மருந்து கொடு. இல்ல, இந்த மருந்து எங்க அப்பாவுக்கு கொடுக்க மாட்டேன். அப்படி நான் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? நான் கொண்டாந்த மருந்த விஷம்னு சொல்ற அளவுக்கு நான் ஒண்ணும் தப்பு பண்ணல. இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழைக்க வை, பார்க்கலாம். வடிவு, வடிவு. அப்பா, ஆபத்துக்கு பாவம் இல்லேன்னு நினைச்சா இந்த மருந்தை உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா எல்லா பாவத்துக்குமே ஒரு நியாயத்தை உண்டாக்கிக்கிட்டே போனா சாவில கூட பெருமை கிடைக்காதுன்னு சொல்ற உங்களுக்கு நான் எப்படியப்பா இந்த மருந்தை கொடுப்பேன்? மாமி, ஓதுவார் வீட்டுல ஏன் இவ்வளவு கூட்டம்? காத்தால அந்த ஓதுவார் செத்துட்டார். செத்துட்டாரா? ஆமடி பொண்ணு, இந்த வள்ளி இருக்காளே புரியாதவ. உன் நாட்டம் புத்திசாலியா இருந்தா அவ அப்பா செத்துருக்க மாட்டார். இனிமே என்ன செய்ய போறாளோ? இந்த மாதிரி போக்கிரி வாழ்க்கை வாழ மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு. என்னது? நான் சத்தியம் பண்ணி கொடுக்கணுமா? உங்க அப்பனை பழைக்க வைக்கிறதுக்கு நான் ஏண்டி நெருப்புல நிக்கணும்? இனிமே நீ சத்தியமே பேசி உங்க அப்பாவை பழைக்க வை, பார்க்கலாம்.
வள்ளி, எங்க இன்னைக்கு நீ மாலை கொண்டு வர மாட்டேன்னு நினைச்சிட்டோம்மா. மாமா, எங்க அப்பாவே தான் இங்க வரவிடாம செஞ்சுட்டாரு இந்த ஆண்டவன். என்னையுமா அப்படி செஞ்சிடுவாருன்னு நீங்க நினைச்சிட்டீங்க? வள்ளி மாமா, குழந்தைங்க விளையாடுறதுக்குன்னு நம்ம சில மரப்பாச்சி பொம்மைகளை வாங்கி கொடுக்கறோம் இல்லையா, அந்த மாதிரி கடவுளை விளையாடுறதுக்குன்னு மனுஷர்ல சில பேரை தேர்ந்தெடுக்கிறாரு. அதுல எங்க குடும்பமும் ஒண்ணு. ஆனா இந்த சுட்டி குழந்தை அநியாயமா ஒரு பழைய பொம்மையை உடைச்சிடுச்சு மாமா. பழைய பொம்மையை உடைச்சிடுச்சு. பரவாயில்ல, நீங்க பூஜை ஆரம்பிக்க. வள்ளி, இந்தம்மா பிரசாதம். வள்ளி, வா வடிவு, நாம 2 பேரும் ஒரே இலையில சாப்பிடலாம். வா உட்கார். ஏன் வள்ளி, உனக்கு கோபமே வராதா? இல்ல வந்தாலும் அத மனசுலயே மறைச்சு வச்சுக்கிட்டு வெளிய சிரிச்சு பேசுவியா? ஏன் அப்படி கேக்குறேன்? பின்ன என்னடி, உங்க அப்பா செத்ததுக்கே நான் தானே காரணம். அத மறந்துட்டு ஒரே இலையில சாப்பிட கூப்பிடுறியே. வள்ளி, ஒரு பெரிய உயிரை மையமா வச்சு நீ என்கிட்ட சத்தியம் கேட்டியே, அப்பவே இந்த பாவி அதை செய்து கொடுத்திருந்தா ஒருவேளை உங்க அப்பா பொழைச்சிருக்கலாம் இல்லையா? சத்தியம் செஞ்சு கொடுத்தா அதை எப்படியும் காப்பாத்தியே ஆகணுங்கிற பயத்தினால்தானே நீ மாட்டேன்னு சொன்னேன். ஆமா வள்ளி, நான் என்னதான் போக்கிரி பொண்ணா இருந்தாலும் சத்தியத்தை மீற அளவுக்கு தர்மம் கெட்டவ இல்ல. இப்படிப்பட்ட நெஞ்சிலதான் தெய்வம் குடி இருக்கும். ஆமா வடிவு, ஒரு நிமிஷத்துல 1000 பொய் சொல்லிடலாம். ஆனா ஒரு சத்தியத்தை காப்பாத்த எத்தனையோ ஜென்மம் எடுக்கணும். இந்த உண்மை ஏதோ ஒரு ரூபத்துல உனக்கு புரிஞ்சிருக்கு. அதனாலதான் நெருக்கடியான சந்தர்ப்பத்துல கூட உன் பலவீனத்தை நினைச்சு சத்தியத்தை பலி கொடுக்க நீ விரும்பல. உனக்கு புரிஞ்ச வழியில நீ எனக்கு உதவிதான் செஞ்ச. ஆனா நான் வளர்ந்த முறையும் வாழ்ந்த விதம் அது ஏத்துக்க வைக்கல. வடிவு, ஊருக்கு நீ போக்கிரி பொண்ணா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்தவரையில நீ நல்லவதா. என்னையா நீ நல்லவன்னு சொல்ற? என்னால நம்ப முடியலையேடி. வள்ளி, இதுவரைக்கும் நான் கேட்டறியாத ஒரு புது பட்டத்தை எனக்கு கொடுக்கறியே. மனசை வச்சு தாண்டி நல்லதை கெட்டதை தீர்மானம் பண்ணணும். இரக்கமோ கருணையோ பிறக்கிற மனசுலதான் சத்திய இடம் தேடும். வடிவு, உனக்கு சந்தேகமே வேண்டாம். நீ நினைச்சேன்னா இந்த கர்ப்ப கிரகத்துல இருக்கிற கடவுளை கூட உன்னால கூப்பிட முடியும். வள்ளி, இதுவரைக்கும் நான் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இன்னில இருந்து நான் ஒரு புது பிறவை. வடிவு, ஆமா வள்ளி, இந்த கோயில்ல இருக்கிற சாமி மேல சத்தியமா சொல்றேன், இனி என்னால ஒரு சின்ன எறும்புக்கு கூட கஷ்டம் வராது. உங்க அப்பா செத்து போயிட்டதா எல்லாரும் சொல்றாங்களே, அது தப்பு. அவருடைய ஆவி இனிமே ஏன் உருவத்துல நடமா. வடிவு, ஒரு தகப்ப உனக்கு செய்ய வேண்டிய கடமை, ஒரு தாய் காக்க வேண்டிய பொறுப்பை இன்னில இருந்து நான் எடுத்துக்கிறேன். உயிரே போனாலும் சரி, இந்த வார்த்தையிலிருந்து அணு கூட பேசுகிறேன். வடிவு.